என்னடி புலம்பிட்டு இருக்க? அதுவா? எனக்கு அப்பப்போ ஒரு கனவு வருங்க. அந்த கனவுல நான் எக்ஸாம் ஹால்ல உட்காந்து எக்ஸாம் எழுத போறேன். கொஸ்டின் பேப்பர் என் கையில குடுத்துட்டாங்க. ஆனா, எனக்கு அதுல இருக்கிற ஒரு கொஸ்டின் கூட எனக்கு தெரியாது. ஒரு ஒன் வேர்ட் ஆன்ஸர் கூட எனக்கு தெரியாது. நான் அந்த நோட்டே எடுத்து படிக்கவே இல்ல. போய் எல்லாம் உட்கார்ந்துருக்கோம். என் பின்னாடி இருக்கிற பிள்ளைங்க எல்லாம் எக்ஸாம் எழுத ஆரம்பிச்சுருச்சுகோ. எனக்கு ஒரு கொஸ்டின் கூட தெரியல. அப்போ எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகே. நம்ம வீட்ல இன்னைக்கு நம்மள கொல்ல போறாய்ங்க. நம்ம ஃபெயிலா தான் ஆகப்போறோம். நம்ம செத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியே கனவுல இருந்து பதறி அடிச்சுக்க எந்திரிச்சு உக்காந்தா, எனக்கு கல்யாணம் ஆகி 2 புள்ளைங்களே பொறந்துருச்சு. ஆனா அப்பதான் தெரியுது. கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமா எனக்கு இந்த கனவு தான் வரும். நம்ம காலேஜ் படிக்கும்போது கல்ச்சுரல் ப்ரோகிராம் நடந்திருக்கும். எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸுங்களோட சேர்ந்து அரட்டை அடிச்சிருப்போம். அதெல்லாம் வராது. கரெக்ட்டா அந்த எக்ஸாம் ஹால்ல உட்காந்து எக்ஸாம் எழுதுறது மட்டும் தான் வரும். இதுக்கு நான் எப்பதான் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறேனே தெரியல. கூட பரவால்ல. எனக்கு தெரிஞ்சு என் புள்ளைக்கு கல்யாணம் ஆயி, அது வூட்டு புள்ளையும் எக்ஸாம் ஹால்ல போய் உட்காந்து எழுதும். நானும் போய் போய் அது பக்கத்துல உட்காந்து எக்ஸாம் எழுதுவேன்னு நெனைக்கிறேன். அதுவரைக்கும் கனவு வரும் போல இந்த கனவு. எல்லாம் இந்த மாதிரி காலேஜு, ஸ்கூல் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம், திரும்பவும் காலேஜில எக்ஸாம் எழுதுற மாதிரி, அ எக்ஸாமுக்கு படிக்கிற மாதிரி, இந்த மாதிரியான கனவு யாருக்கெல்லாம் வருது அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.